வணக்கம். இந்த சேனல் நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதை அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆதரிக்கவும். இன்று சட்டசபையில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். ஒன்று, மகளிர் எந்த பேருந்துகளிலும் அரசு பேருந்துகளிலும் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அதுவரை ஏறி பயணம் செய்யலாம். முதலில் ஒரு குறிப்பிட்ட பிங்க் கலர் வண்டிகளில் மட்டும் ஏற முடியும். இப்பொழுது அப்படி அல்ல, கொஞ்சம் ஸ்பீடாக போகிற வண்டிகள், மற்றபடி எல்எஸ்எஸ் இந்த மாதிரி வண்டிகள்லையும் ஏறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்க தகுந்தது. இரண்டாவது, 3 கேஸ் சிலிண்டர்கள் அவர்களுக்கு மகளிருக்கு கொடுக்கப்படும். அதாவது தேவையான ஃபேமிலிகளுக்கு, டிசர்வ்ட் ஃபேமிலிஸ்களுக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் ஓரளவு வரவேற்கத்தக்கது. அது எல்லோருக்கும் கொடுத்திருந்தால் நல்லது. மூன்றாவதாக, பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடப் போகிறோம் என்று தெளிவாக சொல்லியுள்ளார். ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தில் 90% நிலம் கையகப்படுத்தும் வேலை முடிந்துவிட்டதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது எந்தளவிற்கு நியாயமாக இருக்கும் என்று தெரியவில்லை. அந்த பரந்தூரை விட்டுவிட்டு இவர் வடமேற்கு பகுதியில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு வடமேற்கு பகுதியில், அதாவது பல்லாவரம் முதலான இடங்களில் இடம் பார்த்து அதை விரிவாக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார். அது எந்த அளவிற்கு சாத்தியம் அல்லது எவ்வளவு நாளாகும் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் இப்பொழுது இன்றைய அவருடைய அறிவிப்புகள் இருந்தன. இதில் அந்த மகளிருக்கு பேருந்து, கட்டணமில்லா பேருந்து போவது உண்மையிலேயே அதிகமாக வரவேற்க தகுந்தது. அதுபோலவே இந்த கேஸ் சிலிண்டர் கொடுப்பது, 3 கேஸ் சிலிண்டர் தற்காலமாக கொடுப்பது, அதுவும் வரவேற்க தகுந்தது. அது எல்லாருக்கும் விரிவாக்கப்படுமா என்று தெரியவில்லை. பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. காரணம், 90% வேலைகள் முடிந்துவிட்ட பிறகு, அதாவது கையகப்படுத்தும் வேலைகள், நிலம் கையகப்படுத்தும் வேலைகள் முடிந்துவிட்ட பிறகு ஏன் அதை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்றது, அதற்கான தெளிவான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவர் சொல்லணும். ஒருவேளை நீர்நிலைகள், இயற்கை வளங்கள், விவசாயம் இதெல்லாம் பாதிக்கப்படும் இந்த அளவிற்கு அப்படின்னா அதை நம்ம தாராளமாக கைவிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில், இந்தளவு 90% வேலை முடிஞ்சிருக்கின்ற பட்சத்தில் நம்ம அதை கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த சேனல் விஷயங்கள் பிடித்திருந்தால் கீழ்கண்ட QR கோடை ஆதரிக்கவும். நன்றி.